வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம நர்சரியோட தோட்டங்க. இது வந்து 2 ஏக்கரா இருக்குது. நம்ம ஃபுல் வியூவும் வந்து காட்டலாம். ப்ளஸ் வந்து செடி எல்லாமே காட்டலாம். இது என்ன ரீசன்னா நம்ம ஏன் இந்த வீடியோ வந்து போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தோம். பேர் வந்து க்ரோத் ப்ரொமோட்டர். நம்ம யூடியூப்லேயும் சொல்லியிருக்கோம், ப்ளஸ் குரூப்லேயும் சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த க்ரோத் ப்ரொமோட்டர் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் எடுத்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். 10 டேஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டோஸ் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். 1 மந்த்து கண்டிப்பாக இதை கொடுத்தங்கன்னா வேறு எந்த ஃபெர்டிலைசரும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக வந்து க்ரோத் ப்ரொமோட்டர் மட்டும் இருந்தால் போதும். இது டேரெக்டாக ஃபார்மர் பக்கமும் போகுது. டேரெக்டாக ஃபார்மருக்கோசரம் தான் இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்து, ப்ளஸ் வந்து இது என்னென்னா பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிக்கு எல்லாமே போன ஃபெர்டிலைசருங்க இது. ரொம்ப காஸ்ட்லியான ஃபெர்டிலைசரு. இந்த ஃபெர்டிலைசரு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து ரெட் ரோஸு, ஒயிட்டு, அவலாஞ்சி ரோஸ் எல்லாமே வரும் இல்லையா? மார்க்கெட்லேருந்து ஃப்ளவரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஃபெர்டிலைசர்லாம் எதால் வருதுன்னா, கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் மட்டும்தான். நம்ம ரொம்ப டைம் எடுத்து 3 மந்த்துக்கு மேலே டைம் எடுத்து நம்ம ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தோட்டம் ஃபுல்லாகவே நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கோம். 10 டேஸ்க்கே இந்த ரிசல்ட்டு. எந்த இடத்துல துளுப்பு எடுக்கணுமோ அந்த இடத்துல இருந்து துளுப்பு எடுத்திருக்கு. நீங்களே காட்டலாம். நான் அப்படியே காட்டுறேன். 1 பை 1 பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேருக்கு அடியிலிருந்து துளுப்பு எடுத்திருக்கு. எந்த அளவுக்கு எடுத்திருக்கு பாருங்கள். இந்த தண்டு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது. இது ஒரு செடியில் மட்டும் இல்லை, எல்லா செடியிலும் இருக்குது. நம்ம எல்லா செடியும் 1 பை 1 வந்து காட்டலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு செடி மட்டும் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்காது. எல்லா செடிக்கும் வந்து காட்டலாம். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டவுட் எல்லாமே போயிடும். பார்த்தீங்கன்னா அடுத்த செடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து துளுப்பு எடுத்திருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்தெந்த இடத்துல எடுக்க போகுதுன்றது நம்ம காட்டலாம். விரல வச்சு காட்டுறோம் பாருங்கள். அந்த இடத்துல எல்லாமே துளுப்பு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்டினியூஸாக 1 மந்த் வந்து கொடுத்துட்டு இருந்தோங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் வந்து வேறு லெவலாக போகும். ஃபார்மருக்கு கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரீசனபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து 5 லிட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மந்த்தாக இருக்கும். அதே வந்து வீட்டு ஹோம் கஸ்டமர்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 100 ml வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். மினிமம் நீங்கள் வந்து இந்த 100 ml வச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த் வரையும் எந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர் வந்து காம்போ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபெர்டிலைசருன்றது நம்ம எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறோம். அது வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் தான் வரும். மினிமம் 10 மந்த் வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் எந்த நர்சரியில் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரா, எஸ்டி கொரியரில் எந்த கொரியரில் வாங்கினாலும் சரி பரவாயில்ல. இந்த ஃபெர்டிலைசரை வச்சு ரீபாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி கூட ட்ரை பேக் ஆகாது. ப்ளஸ் வந்து ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா கூட அந்த இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரிக்கவர் ஆகிடும். ரொம்ப கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஒரு 5 பிளான்ட்டில் வந்து கண்டிப்பாக 3 பிளான்ட்டுக்கு மேலே 3 ஆர் 4 பிளான்ட் வந்து ரிக்கவர் ஆகிரும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆனது. அதையும் நீங்கள் ரீபாட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளான்ட்ஸ் வந்து எதுவுமே ட்ரை பேக் ஆகாது. ஏன்னா நம்ம முன்னாடியே ஃபெர்டிலைசர் கொடுத்து நம்ம அதுக்கான டேப்லெட்டு, அதுக்கான ஃபெர்டிலைசரு, இன்னும் 2, 3 ஃபெர்டிலைசர் எல்லாமே ஆட் ஆகும். அதில் எல்லாமே நம்ம கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிசல்ட் வரும். இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 2 ஃபெர்டிலைசர் வந்து நார்மலாக கிடைக்கும். மற்றது எல்லாமே நாம் மட்டும்தான் உருவாக்கியிருக்கோம். நமக்கு மட்டும் தான் வரும். இது எல்லாமே ஃபெர்டிலைசரு நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஃபார்மர் வந்து டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கும். ரீசனபிளாக இருக்கும். ஃபார்மர்னால் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலான்னா செடி வந்து க்ரோத் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து த்ரிப்ஸுக்கு வந்து மெயினாக மீனோ அமிலத்தோடு மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா எல்லாமே த்ரிப்ஸ் எல்லாமே போயிடும். க்ரோத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து வேர் வந்து அதிகமாக கீழே வந்து செடிக்கு கீழே வந்து வேர் இறங்கும். அந்தளவுக்கு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அடியிலிருந்து க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கும். ஒன்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். அதுக்கே இந்த அளவுக்கு ரிசல்ட்டுனா கண்டிப்பாக வந்து 1 மந்த்து வந்து கொடுத்தோன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட்டுன்றது நீங்களே எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஃபெர்டிலைசர் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. செடிக்கான ப்ராப்ளமே வராது. நம்ம சொல்கிற ரேஷியோவில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதுமானது. எந்த அளவுக்கு வராது. உங்களுக்கு ஒரு செடியாக நம்ம வந்து காட்டிகிட்டே இருக்கோம். எந்த இடத்துல வந்து துளிர் அடிச்சிருக்கு, புது துளிர் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. யாரும் நெகட்டிவ் சொன்னால கண்டிப்பாக பாசிட்டிவாக வாங்கிக்கலாம். 10 டேஸ் 20 டேஸ்க்கு முன்னாடி வாங்கின ப்ரொஃபஷ்னல் வாங்கின பிளான்ட்டு ட்ரை பேக் ஆகிடுச்சு. அது வந்து நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்து
கண்டிப்பாக இப்போவே ஒரு 2 பிளான்ட் வந்து க்ரோத் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாமே வருது, கொஞ்சம் லேட்டாக வருதுங்கிறாங்க. எல்லாமே கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட ஃபெர்டிலைசர் இருக்குது. எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசரு, கண்டிப்பாக ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் தான் 10 டேஸ்க்கு முன்னாடி க்ரோத் ப்ரொமோட்டர் மட்டும் தான் கொடுத்துச்சே தவிர வேறு எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்கல. எந்த ப்ராப்ளமும் வரல செடிங்களுக்கு. நாம் வந்து மினிமம் 10 ml யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம செடி வந்து சீக்கிரமாக வரணும். நான் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 10 ml யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் ரீசன்னா அது வந்து டோசேஜ் அதிகமாயிரும். நர்சரி கார்டன்னால 2 ஏக்கர்னால ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு அது எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் மெயின்டைன் பண்ணிடுவோம். நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணதில்ல 5லேருந்து 7 ml யூஸ் பண்ணாவே போதும். இது மாதிரி ஃபெர்டிலைசர் வேணும்னு கண்டிப்பாக க்ரீன் நர்சரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.